சட்டமன்ற பொதுத் தேர்தல் பரப்புரை களத்தில் பங்கேற்றிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். இந்த நாடு மக்களாட்சி நாடாக பிரகடனம் செய்யப்பட்டு 70 ஆண்டுகளை கடந்து விட்டோம். நமக்கு பிறகாக சுதந்திரம் பெற்ற நாடுகள் பலவற்றில் தொடர்ச்சியாக இந்த மக்களாட்சி தத்துவத்தை தக்க வைக்க முடியவில்லை. அங்கு ஜனநாயக அமைப்பு முறை சீர்குலைந்து போனது. ஆனால் 70 ஆண்டுகளாக இங்க மக்களாட்சி முறை தேர்தல் அமைப்பு முறை இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தல் அமைப்பு முறையில் மக்களுக்கு என்ன கிடைக்கிறது என்கிற கேள்வியை வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இங்க மக்கள் வாழ அடிப்படையான தேவைகள், மக்கள் வாழ்வதற்கு நல்ல வீடு, சாலை, குடிநீர், கல்வி, மருத்துவம், சுகாதாரம், இதுதான் அத்தியாவசியம். ஆனா இங்க என்ன நிலைமைன்னா 60 ஆண்டுகள திராவிட ஆட்சி, 70 ஆண்டுகள மக்களாட்சி நாட்டில் குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு. நாம் இன்னைக்கு செய்திகளில் பார்க்கிறோம், அதிமுக தேர்தல் அறிக்கை விடுது. நாங்க வந்தா வீட்டுக்கு வீடு இலவச குளிர்சாதன பெட்டி, அதாவது பிரிச்சு தருவோம்னு அதிமுக சொல்லுது. நாளைக்கு திமுகவோட தேர்தல் அறிக்கையில வர இருக்கு, நாங்கள் வந்தால், நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வீட்டுக்கு வீடு இலவச எல்சிடி டிவி தருவோம், நவீன தொலைக்காட்சி தருவோம் அப்படின்னு அறிவிக்க போறாங்க. ஆனா இந்த கட்சிகள் நாங்க தொலைக்காட்சி தர்றோம், குளிர்சாதன பெட்டி தர்றோம் அப்படின்னு சொல்லுது. ஆனா வேதாரண்யம் தொகுதிக்குள்ள பல கிராமங்கள்ல தண்ணீர் தட்டுப்பாடு, குடி தண்ணிக்கு தட்டுப்பாடு. ஒரு காலத்துல இங்க நிலத்தடி நீர் மட்டம் நல்லா இருந்துச்சு, நன்னீரா இருந்துச்சு. மிதமிஞ்சிய மணக்கொள்ளையால இன்னைக்கு நிலத்தடி நீர் மட்டம் கீழே போய் கடல் தண்ணி உள்ள இங்க உப்பு நீராக மாறி போச்சு. அப்ப தண்ணீர் தட்டுப்பாடு. இதுல காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு முறை தண்ணி வந்துச்சு, இப்போ 5 நாள் 6 நாள் ஆகுது. அப்ப தண்ணிக்கு தட்டுப்பாடு. நாங்க பரப்புரை செய்து கொண்டு போறோம், ஒவ்வொரு வீட்டுக்கும் போறப்ப தண்ணி குடிச்சு போறீங்களான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. அந்த மாதிரி நிலை. இப்ப அரசுகள் என்ன சொல்லுது, நாடு வளர்ச்சி பெறுது, திமுக ஆட்சியில வளர்ச்சி பெற்றிருக்கோம், நாங்க தலைகுடிய விட மாட்டோம், நாங்க தலை நிமிர வைப்போம் அப்படிங்கிறாங்க. குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு. எங்க? ராமநாதபுரத்துல இல்ல, சிவகங்கையில இல்ல, விடுதலையில இல்ல, காவிரி படுகையின் கடைக்கோடி பகுதியில். எந்த காவிரியில மாடு கட்டி போராடிச்சா மாளாது என்று யானை கட்டி போராடிச்சோமோ, முப்போகம் விவசாயம் பண்ணமோ, அதே காவிரி படுகையில குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு. அப்ப இன்றைக்கே இவ்வளவு தட்டுப்பாடு இருக்கு, இவ்வளவு சிக்கல் இருக்குன்னா 2026 இதுதான் நிலைமைன்னா 2046 இந்த செட்டிப்புலத்துல, வாய்மேட்டுல, ஆயக்கரம்பலத்துல, குறவப்படத்துல மக்கள் வாழ முடியுமா? முடியாதா? இன்னைக்கே தண்ணி தட்டுப்பாடுனா இன்னும் 10 ஆண்டு 20 ஆண்டு கழிச்சு என்ன செய்ய முடியும்? அப்ப அரசு கிட்ட அதற்கான என்ன திட்டம் இருக்கு? நாங்க அதை இலவசமா தர்றோம், இதை இலவசமா தர்றோம், நாங்க மாதந்தோறும் 2000 ரூபாய் தர்றோம், 1000 ரூபாய் தர்றோம், 2000 ரூபாய் தர்றோம், நாங்க இலவசம் தர்றோம், இதை இலவசமா தர்றோம் சொல்ற அரசுகள், அரசு அலுவலகங்கள்ல பிறப்பு சான்று, இறப்பு சான்று, கல்வி சான்று, சாதி சான்று, வருமான சான்று, எந்த சான்றாவது காசு கொடுக்காம இலவசமா வாங்க முடியுமா? உங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, அரசு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்காக உழைக்கிறீங்க, படிக்கிறீங்க, தேர்ச்சி பெறுறீங்க. அரசு வேலைக்கு போறதுக்கு காசு கொடுக்காம இலவசமா போக முடியுமா? முடியாது. அரசு வேலைக்கு போனோம்னா சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தாதான் அரசு வேலைக்கு போக முடியும். அப்புறம் என்ன வளர்ச்சி? அப்புறம் என்ன வளர்ச்சி? குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு, அள்ளல் போடுறோம், தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்க, எப்படி வாடும் தெரியல. ஆனா வீதிக்கு வீதி டாஸ்மாக் கடை. இதுல ஐயா ஸ்டாலின் போதனை
போதையின் பாதையில போகாதீங்க. போதையின் பாதையில போகாதன்னா சரி, பாதையில போதைய வச்சவன் யாரு? யாரு? தமிழ்நாட்டில் இத்தனை கிராமங்கள் இருக்கு, இத்தனை நகரங்கள் இருக்கு. விளையாட்டு திடல் இல்லாத ஊர்கள் உண்டு. உடற்பயிற்சி கூடம் இல்லாத ஊர்கள் உண்டு. பள்ளிக்கூடங்கள் இல்லாத ஊர்கள் உண்டு. ஆனா மதுபான கடை டாஸ்மாக் இல்லாத ஒரு ஊர் உண்டா? ஒரே ஒரு ஊர். எல்லா ஊர்லயும் டாஸ்மாக் கடை. முன்னெல்லாம் ஊர்ல வந்து குடிகாரன்னா 2 பேர் இருப்பான், ஒருத்தர் இருப்பான். அந்த குடிகாரன் அந்த ஊர் மதிக்காது, அவனை புறந்தள்ளும், அவனை உதாசீனப்படுத்தும். ஆனா இன்னைக்கு 10 பேர் இருக்கான்னா 9 பேர் குடிகாரனா இருக்கான். ஒரு தலைமுறை அழிஞ்சு போச்சு. 18 வயசு 19 வயசுல குடிக்க ஆரம்பிச்சான்னா 35 வயசுல தாண்டப்ப உடல்ல பாதி சிக்கல் வந்துடும். உடல் உறுப்புகள் எல்லாம் முடிஞ்சு போகும். குடிக்கிற ஒருத்தர் எப்படி தன்மானத்தோடு இருப்பான்? அவன் குடிக்காக கையேந்துவான். அவன் குடிச்சிட்டு சாலையில் விழுந்து கிடப்பான். அப்ப எங்க இருக்கும் தன்மானம்? எங்க இருக்க சுயமரியாதை? குடியில மூழ்கி போன ஒருத்தன், போதையில மூழ்கி போன ஒருத்தன், அவன் எப்படி சிந்தனை திறன்ல மேம்பட்டிருப்பான்? எப்படி கண்டுபிடிப்பாளனாக, எழுத்தாளனாக, படைப்பாளனாக எப்படி மாறுவான்? அப்ப ஒரு சமூகம் மலட்டு சமூகமாக மாறி போகும். அதற்கான எல்லா வேலையும் நடக்குது. இந்த ஆட்சியாளருக்கு மக்களை பத்தி ஒரு துளியும் கவலை கிடையாது. எந்த கவலையும் இல்லை. அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை, உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தையும் ஒரு வாக்கு இருக்கு. அந்த வாக்க பறிக்கணும். வாக்க பறிக்க என்ன சொல்லலாம்? என்ன வாக்குறுதி தரலாம்? இல்ல காசை கொடுத்து வாக்களை பறிக்கலாமா? அதான் திட்டம் போடுவான். அன்பு சொந்தங்களே, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் ஓஎஸ் மணியனோ எஸ்கேவியோ அதிகபட்சமா 40 லட்சம் செலவு பண்ணலாம். 40 லட்சத்தை தாண்டி 1 ரூபாய் செலவு பண்ணாலும் அது முறைகேடு, அது ஊழல், அது லஞ்சம், அது லாவணியம். ஆனா ஓஎஸ் மணிய எஸ்கேவி எல்லாம் மிக குறைந்தது செலவு செய்ய போற தொகை 25 கோடி. 25 கோடி. ஆனா சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதி எவ்வளவு? வெறும் 15 கோடி. ஆண்டொன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி. 15 கோடிக்கு நலத்திட்டம் பண்றதுக்கு 25 கோடியை கொட்டி வச்சு வர்றாங்க. அப்ப திமுக அதிமுக வந்து அவன் ஊழல் செய்யறான், கொள்ளையடிக்கிறான், எல்லாம் பண்றான். வந்து அது ஒரு பக்கம். ஆனா வர்றதுக்கே லஞ்சம் ஊழல் ஈடுபடுறான். முறைகேடு பண்ணி தான் சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக வர்றான். அப்ப இந்த அமைப்பு முறைக்குள்ள, திமுக அதிமுக அமைப்பு முறைக்குள்ள யார் வந்தாலும் சரி, ஒருபோதும் லஞ்சத்தை ஊழலை ஒழிக்க முடியாது. நாங்கள் பஞ்ச பரார்களின் பிள்ளைகள். எங்கள்கிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இல்லை, லட்சக்கணக்கான ரூபாய் பணம் இல்லை. முழுக்க முழுக்க மக்களை நம்பி இருக்கிறோம். நாங்கள் அன்றாடங்காட்சி வீட்டு பிள்ளைகள், திணைக்குடிகள் வீட்டு பிள்ளைகள், சாமானிய வீட்டு பிள்ளைகள். அரசு பிறந்த பயணம் பண்றோம். கல்வி கடன் வாங்கி படிச்சோம். எளிய குடும்பத்தில் பிறந்தோம். இந்த மண்ணையும் மக்களையும் மாற்றுங்கிற தவிப்பு இருக்கு, கனவு இருக்கு. அதற்கு அர்ப்பணித்து இந்த களத்தில் நிற்கிறோம். நீங்கள் எங்களை தேர்வு செய்யாது யாருக்கு வாக்கு செலுத்த போறீங்க? ரக்டலுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, உதயசூனுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. மறுபடி ரக்டலுக்கு வாக்கு செலுத்தி என்ன ஆக போகுது? மறுபடியும் உதயசூனுக்கு வாக்கு செலுத்தி என்ன ஆக போகுது? யோசிச்சு பாருங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில 3 முறை ஐயா எஸ்கேவி சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காங்க. 3 முறை. கடந்த 10 ஆண்டுகளாக ஐயா ஓஎஸ் மணியன் சட்டமன்ற உறுப்பினர், அதுல 5 ஆண்டு காலம் அமைச்சர். அந்த காலகட்டங்களில் இந்த தொகுதியோட உட்கட்டுமானத்தை மேம்படுத்துவதற்கு, இந்த தொகுதிக்குள்ள வாழக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று தருவதற்கு, இந்த தொகுதியோட அடிப்படை சிக்கல்களை, தேவைகளை தீர்த்து வைப்பதற்கு என்ன பண்ணாரு? ஒன்றும் வரல. இந்த காவிரி படுகை கஜா புயல்ல நிலகுலைஞ்சு போச்சு. 2018 யாரும் மறக்க முடியாது கஜா புயல். அந்த கஜா புயல்ல இந்த பக்கம் வேதாரண்யம் தொடங்கி அந்த பக்கம் ஒரத்தநாடு வரைக்கும் ஒட்டு மொத்தமா எல்லாம் நிலகுலைஞ்சு போச்சு. இங்க அதிகப்படியா தென்னை விவசாயம், மர கன்றும்போம். ஆனா தென்னை மட்டும் தென்னங்கன்றுன்னு சொல்ல மாட்டோம், தென்னம் புள்ளம்போம். தென்னம் புள்ளம்போம், புள்ள மாதிரி வளர்ப்போம்.
அந்த தென்னம்பிள்ளை தென்னை மரமா மாறி நம்மளை வாழ வச்சது. அந்த தென்னை மரங்கள் எல்லாம் கஜா புயல்ல சாய்ந்து விழுந்த போது பார்த்து ரத்த கண்ணீர் வெடிச்சோம். ஐயோ எல்லாம் போச்சுட்டு. அன்னைக்கு ஒட்டுமொத்த காவிரி படுகை நிலைகுலைந்து நின்னப்ப அமைச்சராக இருந்த OS மணியன் என்ன செஞ்சாரு? எத்தனை பகுதிக்கு வந்தாரு? எவ்வளவு நிவாரணம் வாங்கி கொடுத்தாரு? ஒண்ணுமில்லை. அன்னைக்கு பாஜகவில் இருந்த SKV அவர் என்ன பண்ணாரு? 2016 இதே வேதாரண்யத்துக்கு நரேந்திர மோடி வந்தார். யாருக்காக? நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கு SKVக்கு வாக்கு கேட்கறதுக்காக மோடி வந்தார். அவ்வளவு செல்வாக்கு மிக்க இடத்துல இருந்த SKV, பாஜக இருந்த SKV இந்த கஜா புயலால் இந்த பகுதி பாதிக்கப்பட்ட போது இந்த மக்களுக்கு நிவாரணத்தை பெற்றுத்தருக்கு அவர் என்ன செய்தார்? அவரும் செய்யல. ஆனா ஓட்டை மட்டும் திரும்ப ரெட்டலைக்கு, திரும்ப உதயசூரனுக்கு. ஏன் ஓட்டு போடணும் தெரியாது. ரெட்டலைக்கே ஓட்டு பழக்கம் ஆயிடுச்சு. நான் பரம்பரை அதிமுக, நான் பரம்பரை அதிமுக. என்ன பரம்பரை? அதிமுகவில் வந்து முதன்மையான நிர்வாகியா இருந்தவர் OPS, 3 முறை முதலமைச்சர். அவர் திமுக போயிட்டார் கூச்சம் இல்லாம. அதே போல அதிமுகவை சேர்ந்த 8 அமைச்சர், இந்த செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ஏவாவேலு, ரகுபதி, அவனு 8 பேர் அதிமுக திமுக போயிடுறாங்க. இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய சேகர் பாபு சட்டமன்றத்தில் கருணாநிதியை அடிக்க பாய்ந்தார். அதிமுக இருக்கிறப்ப அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்து கருணாநிதி சட்டமன்றத்தை அடிக்க பாய்ந்தார் சேகர் பாபு. அதே போல திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த படுதி இளம்படுதி, அவர் திமுகவிலிருந்து அதிமுக போனார். திமுக இருக்கிற ஆள் அதிமுக மாறுது, அதிமுக இருக்கிற ஆள் திமுக மாறுது. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? ரெண்டை விட்டு மாறுங்க. திமுக விடுங்க, அதிமுக விடுங்க. ரெட்டலைக்கு ஓட்டு போடாதீங்க. அந்த இலை துளிர்க்க கூடாது, அது விஷச்செடி. அந்த சூரியன் மீண்டும் உதிக்க கூடாது, அது சுட்டரிக்கக்கூடிய வெயில் என்று சொல்றோம். அதற்கு விவசாயத்தை வாக்கெட்டு நிற்கிறோம். நாங்கள் வந்து இந்த மண்ணுக்கான மக்களுக்கான பிள்ளைகள். நீங்க வாக்கு செலுத்தினாலும் வாக்கு செலுத்தாவிட்டாலும் நாங்கள் களத்தில் நிற்போம், களத்தை விட்டு போக மாட்டோம். எங்கள் பிறவி பயன் வாழ்நாள் கடமை. எங்களை தோற்கடித்தாலும் சரி, கடைசி வரைக்கும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடி மன நிம்மதியோடு செத்து போவோம். நாங்கள் களத்தை விட்டு போக மாட்டோம். ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். ஒருபோதும் பேரங்களுக்கு அடிபடிய மாட்டோம். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். களத்தை அனுப்புனாங்க. ஆனால் நீங்கள் வாக்கு கொடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் சட்டமன்றத்திலே பேசி உரிமைகளை பெற்றுத்தர முடியும், சிக்கல்களை தீர்த்து வைக்க முடியும். இல்லாவிட்டால் மக்கள் இடத்துல உங்களைப் போல நாங்களும் புலம்பித்திருக்கலாம், அவ்வளவுதான். எங்கள் பேச்சு காற்றோடு கரைஞ்சு போகும். ஆனா சட்டமன்றத்தில் பேசினா சிக்கல் தீர்த்து வைக்கப்படும். அப்ப அந்த வாக்கின் மகத்துவத்தை உணரணும். யாரு வென்றா நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லதுன்னு உணரணும். இன்னும் ஏறக்குறைய 30 நாள் இருக்கு தேர்தலுக்கு. இந்த 30 நாள்ல நாங்க வாக்கெட்டு வந்து பரப்புரை செய்கிறோம். நாளைக்கு திமுக வரும், அதிமுக வரும், யாருன்னா வருவாங்க. இதுல நீங்க வரக்கூடிய நாள்ல பார்த்தா வீட்டு வாசல கோலம் போடலாம்னு நினைச்சா திமுக கோலம் போட்டு வச்சிருப்பார். சரி போய் நம்ம பாத்திரம் கழுவலாம்னு பார்த்தா அதிமுக பாத்திரம் கழுவி வச்சிருப்பார். சமைக்கலாம்னு பார்த்தா இன்னொரு கட்சியார வந்து சமைச்சு கூட வச்சு போவான். எப்படி பரப்புற? தோசை சுட்டு வாக்கு கேட்டார், பாத்திரம் கழுவி வாக்கு கேட்டார், வடை சுட்டு வாக்கு கேட்டார் அப்படின்ட்டு. என்ன வாக்களை பறிக்க நாடகம் போடுவான், வேடம் விடுவான். இந்த 25 நாள்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மக்கள் மேல வரும் பாருங்க பாசம் பரிவண்ணம். அதுவும் ஐயா எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கருணை தொகை வழங்குவோம். இது மக்கள் மேல கருணை கொண்டு கருணை தொகை வழங்குவார். சரிங்க, மக்கள் மேல அவ்வளவு பதிவு இருக்கா? அவ்வளவு கருணை இருக்கா? மக்கள் மேல எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு அவ்வளவு கருணைன்னா தூத்துக்குடியில் 13 பேரை ஏன் துடிக்க சுட்டு கொண்டீங்க?
கதிராமங்கலத்தை நெடுவாசல்ல மக்கள் போராடிய போது விவசாய நிலங்களை நாங்கள் தரமாட்டோம், நாங்கள் விவசாயம் செய்வோம், இந்த விவசாய நிலத்துல மீத்தேனோ ஹைட்ரோகார்பனோ எடுக்கக்கூடாது என்று போராடிய போது காவல்துறையை விட்டு ஏன் ஒடுக்குமுறை செலுத்துறீங்க? ஏன் சொன்னீங்க? தமிழ்நாடு முழுக்க மதுபான கடையை மூட கோரி பெண்கள் போராடிய போது போராடிய பெண்கள் மீது காவல்துறை ஏவி விட்டு ஏன் அடிச்சு உதச்சிங்க? அப்ப எங்க போச்சு உங்க பரிவு, பாசம், கருணை எல்லாம்? தேர்தல் வந்தா உடனே வந்துருது பரிவு, பாசம், கருணை. நாங்க வந்தா கருணை தொகை வழங்குவோம். எவ்வளவு ஏமாற்று! 2021 ஐயா ஸ்டாலின் வர்றப்ப நாங்க விடியலாட்சி தருவோம் கொடுத்தாரா? விடியலாட்சியை கொடுத்தாரா? அதிமுக ஆட்சி காலத்துல மதுபான கடையை மூட சொல்லி இதே திமுக போராட்டம் பண்ணுச்சு. அதிமுக ஆட்சி காலத்துல கொரோனா காலத்துல மதுபான கடையை எடப்பாடி பழனிசாமி திறந்து விட்டப்ப வீட்டு வாசல்ல கருப்பு கொடி ஏந்தி கருப்பு உடை தரித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தினார் ஸ்டாலின். மதுபான கடையை மூடுங்க. இன்னைக்கு மது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க கஞ்சா விநியோகம். கஞ்சா அவ்வளவு கடைக்கோடி வரைக்கும் போய் சேர்ந்திருக்கு. தலைநகர் சென்னை தொடங்கி கடைக்கோடி கிராமம் வரைக்கும் எல்லா ஊர்லயும் கஞ்சா புழக்கம். கஞ்சாவை போட்டான்னா எதுக்கு நிக்கிறது? மனைவியா இல்ல தாயான்னு தெரியாது அவனுக்கு. கஞ்சாவை போட்டான்னா அவனுக்கு எதுவும் தெரியாது. குரூர மனப்பான்மை, வைக்கிற மனப்பான்மை குடிகொள்ளும். அவன் எந்த நிலைக்கும் போவான். பச்சிலம் குழந்தையை வன்கொடுமை செய்வான். 65 வயசு மூதாட்டிய வன்கொடுமை செய்வான். அந்த கொடூரங்கள் தமிழ்நாட்டில் மிக எளிதாக அரங்கேற்றம் செய்யப்படுது. மேலை நாடுகளில் படித்தோம், வடநாட்டில் படித்தோம். 3 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமைன்ட்டு. ஆனால் இன்னைக்கு நாள்தோறும் படிக்கிறோம். பெண் பிள்ளைகளை அச்சப்படாம பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வேலைக்கோ அனுப்பிட்டு இருக்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல. பயத்தை நெருப்பை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு பெற்றோர் இருக்கிறாங்க. என்ன நாட்டு நிலைமை அவ்வளவு மோசமா போச்சு. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா புழங்குதே. ஐயா ஸ்டாலின் தெரியாதா? அதிமுக ஆட்சியிலே சட்டசபைக்குள்ள குட்காவோட போனார் ஸ்டாலின். சட்டசபைக்குள்ள குட்கா அனுமதி இல்லை, ஏன் எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டபோது ஸ்டாலின் சொன்ன பதில், தமிழ்நாடு முழுக்க குட்கா எளிதாக கிடைக்கிறது, அதை எடுத்து காட்டவே எடுத்து கொண்டு வந்தேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்கு. கஞ்சா எடுத்துட்டு சட்டசபைக்கு போயிடலாமா? அதை ஒழிக்க எடுத்த திட்டம் என்ன? என்ன திட்டம்? உன் உளவுத்துறைக்கு உன் காவல்துறைக்கு தெரியாது கஞ்சா வர்றது? இந்த திமுக ஆட்சியில் மட்டும் கள்ளச்சாராய மரணம் 100 பேர் செத்து போயிட்டான். மரக்காணம், செங்கல்பட்டு, அப்புறம் கள்ளக்குறிச்சின்னு 100 பேர் இதே திமுக ஆட்சியில கள்ளச்சாராயத்தால. என்ன படிச்சு திமுக அரசின் காவல்துறை? காவல்துறைக்கு வேலை என்ன? காவல்துறைக்கு வேலை என்ன? உளவுத்துறைக்கு வேலை என்ன? யோசிச்சு பாருங்க. இந்த ஊர்ல இந்த முக்களை உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் கஞ்சா விற்கிறான்னு நான் கூப்பிட்டு தகவல் சொன்ன, காவல்துறைக்கு தகவல் சொன்னா, அடுத்த நொடி காவல்துறை கூப்பிட்டு அதுக்கு பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு உன்னை பத்தி தகவல் சொல்றான்னு காவல்துறை அவனுக்கு தகவல் சொல்லுது. நாடு எங்க வருது? இத மறுபடியும் திமுக, மறுபடியும் அதிமுக. அன்பு மக்களே, நாங்கள் சாகிற போது இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடணுங்கிற மனநிலையோடு செத்து போவோம். ஆனால் நீங்கள் தவறானவங்களை தேர்ந்தெடுத்துட்டவங்க குற்ற உணர்ச்சியில கூணி குறுகுவீங்க. அந்த நிலை வேண்டாம். ஒரு தலைமுறை விழித்துக் கொள்ளணும். இந்த மண்ணையும் மக்களையும் காக்கணும்னா உங்கள் பிள்ளைகளை விட்ட ஒரு வாய்ப்பு இல்லை. உங்கள் பிள்ளைகள் ஏழை எளிய பிள்ளைகள் தான். எங்கள்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, பணம் இல்லை, நாங்கள் பண்ணையாரும் இல்லை, நாங்கள் பரம்பரை அரசியல்வாதியும் இல்லை, சாமானிய விட்ட பிள்ளைகள். ஆனால் ஓஎஸ் மணியிட்ட எஸ்கே விட்ட இல்லாத நேர்மை, இல்லாத துணிவு, இல்லாத உண்மை எங்கிட்ட இருக்கு. அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்தாருங்கள். வரக்கூடிய 25 நாட்கள் நாங்கள் பேசிட்டோங்கிறதுனால கண்மூடித்தனமாக எங்களை ஆதரிக்க வேண்டாம். நல்லா பேசுறாங்க அப்படின்னு கண்மூடித்தனமாக எங்களை ஆதரிக்க வேண்டாம். தேநீர் கடந்த உட்கார்ந்து பேசுங்க, தயவு செஞ்சு அரசியல் பேசுங்க. முடிவெட்ட போற கடந்த உட்கார்ந்து அரசியல் பேசுங்க. உங்க நண்பர்கிட்ட, உங்க கணவன்கிட்ட, மனைவிட்ட, காதலிட்ட எல்லாத்தையும் தயவு செஞ்சு உட்கார்ந்து அரசியல் பேசுங்க. 4 முனை போட்டி வருது, யாருக்கு வாக்கு செலுத்தலாம்னு கேளுங்க. திமுக செயல்பாடு என்ன? திமுக இவ்வளவு
நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டு காலமா அந்த களத்தை என்ன பண்ணுச்சு? நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடுகள் என்னவா இருந்துச்சு? நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடுகள் என்னவா இருந்துச்சு? நாம் தமிழர் கட்சி பேரத்துக்கு அடிபணிஞ்சிச்சா, அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயந்துச்சா? எல்லாத்தையும் அடைச்சி தீருங்க, எல்லாத்தையும் பேசுங்க, எல்லாத்தையும் பேசி அடைச்சி தீர்த்த பிறகு உங்கள் மனசாட்சியின்படி யாருக்கு வாக்கு செலுத்தலாம்னு முடிவு பண்ணுங்க. நீங்கள் மனசாட்சியின்படி வாக்கு செலுத்தினா, உண்மை வெல்லணும், நேர்மையை வெல்ல வாக்கு செலுத்தினா நாம் தமிழர் கட்சியா வாக்கு செலுத்துவீங்க. அப்படி வாக்கு செலுத்துற போது இங்க ஜனநாயகம் மறுபடி துளிர்த்தெழும். ஏன்னா இங்க ஜனநாயகம் இல்லை. ஏன் ஜனநாயகம் இல்லைன்னா, நாம் தமிழர் கட்சி இப்போ இந்த இடத்துல நாங்கள் பேசுகிறோம். இதுக்கு முன்னாடி இடத்துல வந்து பேசுவதற்கு அனுமதி கேட்டோம். அனுமதி சிக்கல் இருந்துச்சு. உடனடியாக அங்கேருந்து தேர்தல் அதிகாரிகள் வந்து இல்லை, இங்கே அனுமதி இல்லை, பேசக்கூடாது. நாங்கள் அவங்களோட கடமை உணர்ச்சியை நான் பாராட்டுறேன், அவங்களோட அர்ப்பணிப்பை நான் பாராட்டுறேன், அவங்களுக்கு என்னோட தலை வணக்கம். அதே சமயத்தில் இங்கே தேர்தல் பரப்புரை முடிஞ்சிருது. முடிஞ்ச பிறகு அடுத்த 2 நாள் பரப்புரை செய்ய முடியாது. அந்த சமயத்தில் ஓஎஸ்எம் ஐயா, ஓஎஸ் மணியன் ஐயா, எஸ்கேவி வீட்டுக்கு வீடு ஆள் எழுப்பி 2000 ரூபாய் 4000 ரூபாய் காசு தர்றப்ப, பரிசு பொருள் தர்றப்ப, முறைகள் சிறப்ப இந்த தேர்தல் ஆணையம் இந்த அதிகாரிகள் எங்க போறாங்க? அப்படியே படுத்துங்கிறீங்க. எங்கேயாவது இந்த 10 ஆண்டு காலத்துல வாக்கு காசு கொடுத்தான்னு யாராவது ஒருத்தர் நீங்க கைது பண்ணி உள்ள போட்டிருந்தா, யாராவது ஒருத்தர் உள்ள போட்டிருந்தா, காசு கொடுத்தானோ காசு வாங்கினானோ ஒருத்தர் மேல வழக்கு போட்டு 1 வாரம் உள்ள வச்சிருந்தா அடுத்தவன் பயப்படுவான். காசு வாங்க காசு கொடுக்க பயப்படுவான். ஆனா பண்றது கிடையாது. யாரை வந்து நீங்க தண்டிக்கிறது? நாம் தமிழர் கட்சி நீங்க வந்து இந்த எல்லையில் நிக்கணும். 2 இன்ச்சு தள்ளி நிக்கிறீங்க, 2 இன்ச்சு நபருங்க. ஆனா திமுக பரிசு பொருள் தரலாம், காசு தரலாம். நாம் தமிழர் கட்சியை சோதனை பண்றீங்க, சரி, வரவேற்கிறேன். 40 லட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம்ங்கிறது தேர்தல் விதினா, அந்த விதியை திமுக அதிமுக கடைபிடிக்குதா? கடைபிடிக்காத அந்த வேட்பாளர் மீது தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கை என்ன? பறக்கும் படம் எங்க பறக்குது? எங்க பறக்குது? அது பறந்து எங்கேயோ போயிட்டு இருக்குது. அமைப்பு முறையே மோசமா இருக்கு. ஆர்கே நகரில் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. 2015-16 காலகட்டம். ஆர்கே நகரில் அரவக்குறிச்சியில் தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. தஞ்சாவூர்ல தேர்தல் தள்ளி வைக்கப்படுது. காரணம் என்ன? வாக்குக்கு காசு கொடுத்தார்கள். யார் காசு கொடுத்தா? எல்லா கட்சியும் காசு கொடுத்ததா? ஒரு கட்சி காசு கொடுத்ததா? ஒரு கட்சி காசு கொடுத்தது, 2 கட்சி காசு கொடுத்தது. அப்ப என்ன பண்ணணும்? யார் காசு கொடுத்தாங்களோ எந்த கட்சியோ அந்த கட்சிக்கு 5 ஆண்டு காலம் தடை விதிக்கணும். எந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர் காசு கொடுத்தாரோ அவங்கள பதவி நீக்கம் பண்ணணும், தகுதி நீக்கம் பண்ணணும். ஆனா தேர்தல் என்ன பண்ணுது? யார் வந்து பண்ணாரோ அவரை விட்டு தேர்தல் நாங்க தள்ளி வைக்கிறோம், ஒத்தி வைக்கிறோம். எதுக்கு ஒத்தி வைக்கிற? எதுக்கு ஒத்தி வைக்கிற? தேர்வு நடக்குது ஒரு பள்ளிக்கூடத்துல. ஒரு மாணவன் வந்து அவன் வந்து இன்னொருத்தரை பார்த்து எழுதுறான், முறைகேடு பண்றான்னா சம்பந்தப்பட்ட மாணவனை தண்டிப்பியா? ஒட்டு மொத்தமா தேர்வை அடுத்த வாரத்துக்கு வாங்க தள்ளி வைப்பியா? எவன் காசு கொடுத்தானோ காசு கொடுத்தவனை தண்டி, அந்த கட்சியை தண்டி. எதுக்கு தள்ளி வைக்கிற? அப்ப காசு கொடுத்தா காசு வாங்கினா தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. ஆனா நான் பேசுறப்ப காசை வாங்கிட்டு நேர்மையானவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டா கூட, நீங்க காசு வாங்குன்னு சொல்லிட்டீங்க, உங்க மேல வழக்கு பாயும். வழக்கத்துக்கு உடப்புல போடு. விளங்காத தேர்தல் ஆணையம். காசு இருக்கவன் தான் வெல்ல முடியும்னா எதுக்கு மக்களாட்சி? எதுக்கு ஜனநாயகம்? எதுக்கு தேர்தல்? நாங்களும் மக்களாட்சி இருக்குன்னு நம்பிக்கிட்டு வந்து பரப்புரை பண்ணி, கொள்கையை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி, கடைசியில் காசு இருக்கவன் தான் வெல்வான்னா நீ ஏழவற்று. வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி ஓஎஸ் மணியன் 30 கோடி ஒரு தரம், எஸ்கேவி 40 கோடி ஒரு தரம். ஏழை விடு. ஓஎஸ் மணியன் எஸ்கேவியா காசு அதிகமாக ஆரம்பிச்சிருக்காங்களோ வெள்ளிட்டு போட்டும். எதுக்கு மக்களை ஏமாத்துற? பறக்கும் பட எங்க பறக்குது? பறக்க வாய்ப்பு ஒண்ணுதான். எல்லா சிக்கலுக்குமான ஒரே திருவு ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். அந்த ஆட்சி அதிகாரத்தை நல்லவன் கையில கொடுக்கணும். அதுக்கு உங்க பிள்ளைகளுக்கு வாக்க தாருங்க. நாங்கள் இந்த களத்துல இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அப்படி கட்டி உண்மையோடு நிற்கிறோம். அதை உணர்ந்து தெளிந்து எல்லாம் சரியாகனா உங்க பிள்ளைகளுக்கு வாக்க தாருங்க. இந்த வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி முழுமைக்கும் குடிக்க தண்ணிக்கு அவ்வளவு சிக்கல்.
சாலை வசதி இல்லை, மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இல்லை. அதே போல பல இடங்களில் வாழக்கூடிய மக்கள் எனக்கு வாழ்வாதாரமே இல்லை, வெளிநாட்டுக்கு போய் பிழைச்சாதான் வாழ்வாதாரம்ங்கிறாங்க. அப்ப இருப்புக்கான எந்த வேலையும் இல்லை, பிழைப்பதற்கான எந்த வேலையும் இல்லை. ஆனால் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் ஓஎஸ் மணியில் எஸ்கேபியோ நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க. புரிஞ்சு தெளிஞ்சு இந்த ஒரு முறையாவது மாற்றுங்க. உங்க வாக்கை மாற்றி செலுத்தாத வரை உங்க வாழ்வில் எந்த மாற்றம் வராது. இந்த உண்மையை உணர்ந்துக்குங்க. நான் திரும்ப திமுக தான் போடுவேன், திரும்ப அதிமுக போடுவேன்னா நீங்க 18-20 வயசுல நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடங்கியிருப்பீங்க. ஆனா வாழ்க்கை முழுமைக்கு பொருளாதார போராட்டம், வாழ்க்கை முழுக்க பொருளாதாரத்தை நோக்கி ஓட்டம். 1000 ரூபாய் காசுக்கு ஆளா பிறக்குறீங்க, 100 ரூபாய் காசு கையில தங்க மாட்டேங்குது. ஒரு தீபாவளியா, ஒரு பொங்கலா, ஒரு பண்டிகை நாளன்னைக்கு அந்த பண்டிகை கடந்து போக அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. துணிமணி எடுக்க என்ன பண்ண போறோம் தெரியல. ஒரு உணவகத்துக்கு போனா பிடிச்ச சாப்பாடை வாங்கி சாப்பிடாம விலைப்பட்டியல பார்த்துட்டு எது குறைச்சா இருக்கோ அதை வாங்கி சாப்பிடுறீங்க. ஒரு துணி கடைக்கு போனா உங்களால துணி எவ்வளவு அப்படின்னு கேட்காம பிடிச்ச துணி எடுத்து வர முடியல, அவ்வளவு சிக்கல். நீ வாழ்க்கை முழுக்க உழைச்சாலும் 10 லட்ச ரூபாய் பணத்தை மொத்தமா பார்த்துருக்க மாட்டீங்க என் பாசத்துக்குரிய பெருமக்கள். ஆனா அதே சமயத்துல இந்த ஓஎஸ் மணியும் எஸ்கேவியும் கோடிகளை குவித்து வைத்துக் கொண்டு முறைகேடு பண்றாங்க. யார் இந்த மண்ணை மக்களை ஆளுங்கிறத நீங்களே தீர்மானிங்க. ஒரு திரைப்படம் இருக்குன்னா திரைப்படத்துல ஒரு வில்லன் இருப்பான், அவன் கொள்ளையடிப்பான், அநியாயம் பண்ணுவான். கதாநாயகன் இருப்பான், அவன் நல்லவனா இருப்பான். படத்தோட இறுதி காட்சி கிளைமேக்ஸ்ல அந்த வில்லன் வெற்றி பெற்று கதாநாயகன் தோத்துட்டா மக்கள் உடனே தூட்டுறான். இது படமாங்க, இது எல்லா அயோக்கியத்தனத்தையும் அந்த கேடுகட்ட அயோக்கியவை பண்றான். அவன் கிடைச்சி ஜெயிச்சானே, அந்த நல்லவன் தோத்து போறானே, இந்த படமா இது, என்ன படம் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு திட்டுறீங்க. ஒரு திரைப்படத்துல ஒரு கெட்டவன் ஜெயிக்க கூட நினைக்கிறீங்க. ஆனா நிஜத்தை அத்தனை கெட்டவனுக்கும் கேடு கெட்டவனுக்கும் ஓட்ட போட்டு அதிகாரத்தை கொடுத்துறீங்க. நீங்கள் மாறாத வரை நாடு மாறாது, எதுவும் மாறாது. அதை உணர்ந்து விவசாய சின்னத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.